ஆல் இண்டியா ரேடியோ ஸ்ரீமத் பாகவதம் நாராயணியம் தொடர் நிகழ்ச்சியின் 3ஆம் பகுதி கேட்கலாம். ஜடபரத சரித்திரம் வழங்குபவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். கோபிகா ஜீவனஸ்மரணம் ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ. ஷ்யாமா காச்சன சந்திரிகா திரிபுவனே புண்ணியாத்மனா மானனே சீமா சூன்ய கவித்வ வருஷ ஜனனி யா காபிகாதம்பினி மாராராதி மனோ விமோஹன விதௌ காச்சித்தமஹ கந்தளி காமாக்ஷாஹ கருணாகடாட்சலஹரி காமாய மே கல்பதாம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். பக்தவாத்சல்யஜலதேஹ பரமானந்தரூபிணः அஸ்மதாச்சார்யராஜஸ்ய பிரபன்னோஸ்மி பதாம்புஜம் த்ரியம்பகபுராதீசம் கணாதிபசமன்விதம் கஜாரூಢமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீஹரே நமः. ஸ்ரீஹப்பதியான சர்வேஸ்வரனுடைய புண்ணிய சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதம். கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணியனைவத்து லப்யதே. கோடி ஜென்மாவில் பண்ண புண்ணியத்தினால்தான் ஸ்ரீமத் பாகவத சிரவணம் கிடைக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தை சிரவணம் பக்தர்கள் பண்ணினார்களேயானால் சுவாமி வைகுண்டத்திலேயோ பால்கடல்லையோ இருக்க மாட்டான். பக்தாளுடைய ஹிருதயத்தில்தான் வந்து விடுவாள். நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலஹ ஆவிவேஷ ஸ்வபக்தானாம் ஹிருதயான்யமலானி ச. பக்தாளுடைய உள்ள வந்து உட்கார்ந்துடுவன் நாள். சுவாமி எப்படி உட்காருவன்? வனமாலி கனஷ்யாமஹ பீதவாசா மனோஹரஹ காஞ்சீகலாபருச்சிரஹ லசன்முகுடகுண்டலஹ த்ரிபங்கலலிதச்சாரு கௌஸ்துபேன விராஜிதஹ கோட்டிமன்மதலாவண்யஹ ஹரிச்சந்தன சர்ச்சிதஹ. நீலமேக சியாமளனாய், கோமளனாய், வனமாலாதரனாய், கௌஸ்துப கிரீவனாய், கோட்டி மன்மதாகிருதியாய், திவ்யச்சந்தன லிப்தாங்கனாய், மந்தஹாச முகத்தோடே பக்தாளுடைய ஹிருதயத்திலே ஆவிவேஷ ஸ்வபக்தானாம் ஹிருதயானி அமலானி. பக்தாளுடைய ஹிருதயத்தில் வந்து பாகவதம் கேட்கிற பொழுது பகவான் பிரகாசிப்பாள்னு புராணங்கள்ல எல்லாம் சனகாதிகள்லாம் போய் சொல்லியிருக்காள். அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம். பூர்வ சரித்திரத்தில் துருவ சரித்திரம் சொன்னாள் பிரம்மனிஷ்டாள் யோகீந்திராளான சுக்காச்சாரியாள் பரீட்சித் சக்கரவர்த்திக்கு. பிறகு துருவனுடைய வம்சத்தை சொன்னாள். பிருது முதலிய சரித்திரங்கள்லாம் சொன்னாள். அங்கனுடைய சரித்திரம் சொல்லி, வேணனுடைய சரித்திரம் சொல்லி, பிருதுவனுடைய சரித்திரம் சொல்லி, பிறகு துருவனுடைய பெரிய தகப்பனாரான பிரியவிரதனுடைய சரித்திரம் சொல்ல ஆரம்பித்தாள்.
பிரியவிரதனுடைய புள்ள ஆக்னீத்ரன், அந்த சரித்திரம் சொன்னாள். ஆக்னீத்ரனுடைய புள்ள நாபியினுடைய சரித்திரம் சொன்னாள். நாபிக்கு பகுகாலம் சந்ததி இல்லாமல் இருந்து பகவானை ஆராதித்து சர்வேஸ்வரனே புத்திரனாக ரிஷபதேவராக வந்தாள். அந்த புத்திரனிடத்தில் ராஜ்யத்தை ஒப்பிச்சுவிட்டு நாபி பகவத் ஆராதனத்துக்கு காட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாள். ரிஷபதேவருக்கு தேவேந்திரனே தன் பொண்ணை விவாகம் பண்ணி கொடுத்தாள். ரிஷபதேவர் ஜெயந்திங்கிற கன்னிக்கை விவாகம் பண்ணிண்டு 100 புத்திராளை அவளிடத்தில் உண்டு பண்ணினாள். பரதாதிகளான மகாபாகவதாளான புத்திராளே. அப்படியே ராஜ்யம் பல வருஷம் ஆண்டு புக்தபோகால ஆனதும் ஒரு சமயம் தன்னுடைய சபையிலே புத்திராளெல்லாம் 100 புத்திராளையும் அழைச்சாள். பிரம்ம ரிஷிகள்லாம் எதிர்ச்சியாக அங்கே வந்திருந்தாள். குழந்தைகளை கூப்பிட்டு சொன்னாள், இன்னும் 1 மணி இந்த அரண்மனையில் இருக்க போகிறேன், அவதூதச்சரியை சந்நியாசம் பண்ணிட்டு புறப்பட போகிறேன். இந்த ராஜாங்கத்தினால் கிடைச்ச வஸ்திரம் எல்லாத்தையும் இங்கே வச்சுவிட்டு என்னோட பிராரப்த கர்மத்தால் வந்த சரீரத்தை மட்டும் எடுத்துன்னு புறப்பட போகிறேன் நாள். அதான் அவதூதச்சரியே. யதாஜாதன் நாள் பிறக்கிற போது என்ன வந்ததோ அதோடு புறப்படுறது. அப்படிப்பட்ட நிலையில் புறப்பட போகிறேன்னு சொன்னாள். 100 புத்திராலும் கண்ணால் ஜலம் விட்டு நாங்கள் க்ஷேமத்தை அடையணுமே, அதற்கு என்ன மார்க்கம், நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாள். அப்பொழுது ரிஷபதேவர் சாரத்தை சொல்கிறேன்னு கேளுங்கள். மகத் சேவாம் துவாரமாகுர்விமுக்தே தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமசித்தாः பிரசாந்தாः விமன்யவः சுஹ்ருதः சாதவோ ये वामयीशे कृतसौहृदार्थाः जनेषु देहं भरवार्तिकेषु गृहेषु जायात्मजरातिमत्सु न प्रीतियुक्ता यावदर्थाश्च लोके. மகான்களை போய் சேவியுங்கள், உங்கள் குறையெல்லாம் நீங்கும் நாள். அது மோட்சத்துக்கு துவாரம். மகத் சேவை. சாதுக்களை போய் சேவிச்சு அவ கட்டாட்சத்தால் பார்த்து அனுகிரகம் பண்ணிவிட்டா மோட்ச பரியந்தம் கொடுத்துவிடும், ஒருவித குறவு இருக்காது. விஷயங்களை போய் அண்டினால் கீழ்ப்பட்ட யோனியில் ஜென்மா வரும்படியா பண்ணிவிடுவாள். மகான்கள் எப்படி இருப்பாள் தெரியுமா? சமச்சித்தாளாக இருப்பாள். எல்லாரும் அவளுக்கு வேண்டியவாள். சர்வேந்திரியங்களும் தெளிஞ்சிருக்கும். கோபத்தை ஜெயிச்சிருப்பாள். சர்வபூதங்களுக்கும் சுகத்தா இருப்பாள். சதாச்சார சம்பன்னாளாக இருப்பாள். சாதவோ ஏன்னாள். இன்னும் என்ன அடையாளம் மகான்களுக்கு நாள்? பகவானிடத்தில் சித்தம் எப்போதும் இருக்குமாம். ஏவாமயீஷே கிருதசௌஹ்ருதார்த்தாः ஜனேஷு தேகம் பரவார்த்திகேஷு கிருஹேஷு ஜாயாத்மஜராதிமத்சு ந பிரீதியுக்தா யாவதர்த்தாश्च லோகே. பகவானிடத்தில் தானவாளுக்கு வாஸ்தவமான பிரியம் இருக்கும். இந்த சரீர போஷணங்கள்லாம் பண்ணுற கோஷ்டிகளை கண்டா பிடிக்காது. பத்னி புத்திராதிகள் பணங்காசோட கூடின வீடு இருக்கு, அதுலேயே நிஜமான பிரியம் இருக்காதாம். கிரகேஷு ஜாயாத்மஜராதிமத்சு ந பிரீதியுக்தாக. மேலுக்கு வேஷம் போடுவாள். வாஸ்தவமான பிரியம் பகவானிடத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட மகான்களை போய் செய்வீங்கள், க்ஷேமத்தை கொடுப்பாள்னு சொல்லிவிட்டு பகவானை பஜிப்பதற்கு அனுகூலமாக யார் இருக்காளோ அவாதான் குரு, அவாதான் பந்து, அவாதான் பிதா, அவாதாம் மாதா, அவாதாம் பர்த்தா, அவாதான் தெய்வம் நாள். பகவத் பஜனத்துக்கு விரோதமாக ஒருத்தர் இருந்தாள். குருவாக இருந்தாலும் குரு இல்லை, பிராத்தாவாக இருந்தாலும் பிராத்தா இல்லை, மாதாவாக இருந்தாலும் மாதா இல்லை, பிதாவாக இருந்தாலும் பிதா இல்லைன்னாள். குருர்ன சஸ்யாத் ஸ்வஜனோ ந சஸ்யாதி பிதா ந சஸ்யாத் ஜனனீ ந சஸ்யாத் தெய்வம் ந தத்ஸ்யான்ன பதிஷ்ச சஸ்யாத் நமோச்சயேத்யः சமுபேத மிருத்யும். வசிஷ்டர் ஆச்சாரியன் பரதன் ராமனை போய் தண்டகாரண்யத்தில் போய் அழிச்சுன்னு வர போறேன்னு புறப்பட்ட பொழுது, பரதா நீ ராஜாவாயிருன்னு சொன்னாள். என் ராமனை பஜிக்க போகிற என்ன நீ ராஜாவாக இருக்க சொல்கிறீரே, நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இப்படி பேசலாமான்னு ஜகர்ஹேச்ச புரோஹிதம். வசிஷ்டரை கூட கடிஞ்சொல்லி சொல்லிவிட்டான் பரதன்னு சொன்னாள். ராமனை பஜிக்க போன விபீஷணனே நிந்திச்சான் ராவணன், நீ எனக்கு பந்து இல்லேன்னு விட்டாள். பிதாவான ஹிரண்யகசிபுவே பிரஹ்லாதன் நீ பிதாவான்னு கேட்டாள். அதே மாதிரி மாதாவான கைகையே பரதன் சொன்னாள். தெய்வமே தன்னை பஜிப்பதற்கு விரோதமாக வரணம் வாங்கிட்டு விட்டுடுன்னாள் பிரஹ்லாதனே. இப்படி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை கத்திரிச்சு விடலாமா நீங்கள்?
நான் அப்படி உங்களை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் பண்ணின அனுகிரகத்தை நான் வாங்கிட்டு வரணம் வாங்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், வியாபாரி மாதிரி ஆயிடுவேனே என்று சொன்னாள். இப்படி குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணி ஞானிகளுக்கு மேற்பட்ட தெய்வம் இல்லைன்னு கடைசியில் சொன்னாள். நப்ராஹ்மணை ஸ்துலயே பூதமன்யதே பஷ்யாமி விப்ராஹ் கிமதః பரன்னு யஸ்மின் ரிபிஹி பிரஹுதம் ஸ்ரத்தயாம் அஸ்னாமி காமம் ந ததாக்னிஹோத்ரே. சர்வேஸ்வரனே ரிஷபதேவரா வந்திருக்காள். அந்த பிரபு தன் புத்திராளுக்கு சொல்கிறாள், அக்னிஹோத்ராதிகளில் மகான்கள் ஹோமம் பண்ணுறாள், நல்ல பாலே மந்திரம் சொல்லி அதை சர்வேஸ்வரனான நான் தான் வாங்கி சாப்பிட்றேன். எனக்கு அதை காட்டிலும் ஞானிகளுடைய குச்சியில் போகிற அன்னம் இருக்கே, அதில் எனக்கு எவ்வளவு திருப்தி ஏற்படுறதோ அவ்வளவு திருப்தி அக்னிஹோத்ராதிகளில் ஏற்படலேன்னு நாள். அதுக்கு என்ன காரணம்னாள், மகான்களிடத்தில் 9 குணங்கள் இருக்காம். என்ன நாள், பகவானுடைய சரீரம் வேதம், அந்த வேதத்தை ரட்சிக்கிறாளாம். திருதா தனூருஷதி மே புராணி ஏனேஹ சத்வம் பரமம் பவித்ரம் சமோதமஹ சத்யமனுக்ரஹச்ச தபஸ்திதிக்ஷானுபவச்ச யத்ர. பகவானுடைய சரீரமாகிற வேதத்தை ரட்சிக்கிறாள். பரம பாவனமான சத்துவகுணம் இருக்கு அவளிடத்திலே, மனசு அடக்கியிருக்காள், இந்திரிய ஜெயம் இருக்கு, சத்தியம் இருக்கு, தபஸ் இருக்கு, அனுகிரக சக்தி இருக்கு. க்ஷேமமாக இருக்குன்னு அவள் வாக்கால் சொன்னால் க்ஷேமம் உண்டாயிடும். திதிட்சை இருக்கு, எத்தனை கஷ்டம் தனக்கு இருந்தாலும் பொறுத்து கொள்வாளாம். அனுபவச்சான்னாள், பகவத் அனுபவம் இருக்காம், சுவாமியை உள்ள பார்க்கிறாளாம். இத்தனை குணங்கள் அவளிடத்தில் இருக்கிறதுனாலே ஞானிகளுக்கு மேற்பட்ட தெய்வம் இல்லை, அவளை உபாசிங்கோ சகல க்ஷேமம் உங்களுக்கு உண்டாயிடும் சொல்லிவிட்டு உலகம் முழுக்க பகவானுடைய கோவிலாக பார்க்கணும்னு சொன்னாள். சர்வாணி மத்திஷ்ணதயா பவத்பிஹி சராணி பூதானி சுதாத்ருவாணி சம்பாவிதவ்யானி பதே பதேவா விவிக்த திருக்பிஸ்ததுஹார்ஹணம் மே. அதுதான் எனக்கு செய்கிற பெரிய பூஜைன்னு சொல்லிவிட்டு கிருஹயேவ உர்வரித சரீரமாத்திர பரிகிரஹா, அரமனையிலேயே கவச்சம் குண்டலம் பீதாம்பரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுவிட்டு சரீரத்தை மட்டும் எடுத்துட்டு பரப்பிட்டு விட்டாள். அப்படி ரிஷபதேவர் பரப்பிட்டு போயிட்டாள். 100 புத்திராளுக்கும் அனுசாசனம் பண்ணிவிட்டு காட்டில் போய் எப்படி வசிச்சார்னாள். பட்டத்திரியும் குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறாள், குருவாயூரப்பா நீதானே ரிஷபதேவரா வந்தே? சயூரதம் கோமிருகாகச்சரியாம் சிரம் சரன்னாப்யபரம் ஸ்வரூபம் தவாஹிருதாங்கா குடகாச்சலேத்வம் தாபான் மமாபா குருவாதநாத. ஹே குருவாயூரப்பா, மலைப்பாம்பை போலே காட்டில் போய் வசிச்சேலாமே. ரிஷபதேவரா இருக்கும் பொழுது மலைப்பாம்பு உடலை அசைக்க முடியாது, வாயை திறந்துட்டே இருக்கும். வாயில் எது வந்து விழுறதோ அதை சாப்பிடும். அது மாதிரி வாக்கை திறந்துட்டுருப்பாளாம். ஏதாவது பகவத் அனுகிரகத்தில் ஆகாரம் பலாதிகள் ஆறா வாக்கில் போட்டால் சாப்பிட்றது, இல்லைன்னா சாப்பிட்றது இல்லை. அப்படி இருந்தாலும் ரிஷபதேவர் பசுவை போலையும் காக்கையை போலையும் மூக்கால வாக்கால கொத்தி சாப்பிடுவதும் ஜலத்தை கிரகிப்பதும் அப்படி இருந்து கடைசியிலே குட்டகா ஜலத்திலே சரீரத்தில் காட்டு தீ பிடிச்சின்றது கூட தெரியாமல் ஸ்வரூபத்தோட ஸ்வரூபமாக கலந்து கொண்டேலாமே. ஹே குருவாயூரப்பா, சர்வதாபத்தையும் போக்கி ரட்சிக்கணும்னு காலை போய் பிடிச்சாள் பட்டத்திரி. என் அப்பனே ரட்சிக்கிறேன்னு சொன்னாலாம். கல்லா இருந்த குருவாயூரப்பன் இந்த கலியிலே. அப்படி ரிஷபதேவர் சத்கதி அடைஞ்சாள். பரதன் மகாராஜா மூத்த புள்ளே ராஜ்யம் ஆண்டாள். எத்தனையோ 10,000கணக்கான வருஷங்கள் ராஜ்யம் ஆண்டு தன்னுடைய 5 பிள்ளைகளிடத்திலே ராஜ்யத்தை ஒப்பிச்சுவிட்டு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி சப்தத்வீப ஆண்ட சக்கரவர்த்தி ஸ்வயம் சகல சம்பன்னிகேதாதி ஸ்வநிகேதாதி புலஹாஸ்ரமம் பிரபோ ராஜா. அஷ்டலட்சுமி சம்பன்னமான ராஜ்யத்தை விட்டுவிட்டு புலஹாஸ்ரமம் வந்தாளாம். கண்டகி நதி தீரம், நேபாளத்துக்கு பக்கத்திலே சாலக்கிராம சிலை வளையிற நதி. இந்த நதியினாலே சூழப்பட்ட ஆசிரமம். மனுஷியால் சுலபமாக உள்ளே போக முடியாது. ராஜா அங்கே பரப்பிட்டு போயிட்டாள். அங்கே போய் கோபாலனுடைய விக்கிரகத்தை வச்சு ஆராதனம் பண்ணுற பொழுது தன்னை மறந்து கண்ணும் கண்ணீருமா ஆராதிப்பாளாம். தாமபி கிரியமாணாம் பகவத் சபர்யாம் நசஸ்மாரா. அப்படி துளசி எடுத்து அர்ச்சனை பண்ணுற பொழுது
ஓம் பீஷ்மமுக்திப்பிரதாயகாய நமஹ. ஓம் விதுராக்ரூர வரதாய நமஹ. என் அப்பனே, பீஷ்மருக்காக குருக்ஷேத்திரத்தில் போய் தரிசனம் கொடுத்து நன்னே மோட்ச காலத்திலே விதுரனுக்காக கஞ்சி சாப்பிட ஓடிப்போனே. 6 மணிக்கு வரப்போகிற அக்ரூரனுக்கு 4 மணி முத கொண்டு வெயில் நின்னே. இந்த அர்ச்சனை சொல்கிற போது கண்ணால் ஜலம் விட்டு 3 நாள் 4 நாள் பூஜை மறந்து போயிட்டான். தாமபி கிரியமானாம் பகவத் சபரியாம் நசஸ்மாரா. மறந்து போய் மறுபடியும் ஸ்நானம் பண்ணி பூஜையை ஆரம்பித்து பண்ணினாலாம். பட்டத்திரி எல்லா சரித்திரத்தையும் எழுதியிருக்காள். இந்த சரித்திரங்களை மட்டும் நாராயணி ஸ்தோத்திரத்தில் எழுதலே. காரணம் தெரியலே. அதுக்கு அனுபந்தமாய் 3 தசகம் குருவாயூரப்பன் சந்நிதியில் உள்ளது. त्वद्भक्तवर्यो भरतो महात्मा निक्षिप्य राज्यं तनयेष्वसक्ता सगण्डकीर्तिरमवापराजा त्वत्पूजनार्थं पुनः श्रमं हि. हे गुरुवायूरप्पा, தங்கள் பக்தனான பரதன் 7 துவீப ஆண்டுபிட்டு அதை 5 பிள்ளைகளிடத்துலையும் கொடுத்துவிட்டு தங்களை ஆராதிக்கணும்னு புலகாசிரமத்தில் வந்து கண்டகி நதி தீரத்தில் வந்து வசிச்சானாமே. நிஜமானு காட்டாள். சுவாமி ஆமாங்கிறாள். எப்படி பூஜை? தத்ராபி சத்வாம் துளசி பீரீஷம் கிருஷ்ணம் சமர்ச்சன் குருவாதநாதா த்யாயன் பிரபஞ்சம் பவதங்கபூதம் நிநாயகாலம் பிரணவம் ஜபம். துளசினாலே அங்க வந்து அர்ச்சனையாமே. அர்ச்சனம் பண்ணி பண்ணி பிரபஞ்சம் முழுக்க உங்க அவயவமாக தியானம் பண்ணி இப்படி வசிச்சு நாம சங்கீர்த்தனம் பண்ணி சொப்னத்தில் கூட உங்க நாமாவை அலறினானாமே. யஜ்ஞேஷ கோவிந்த ஹிருஷிகநாத ஹேமந்த கிருஷ்ணாச்சுத மாதவேதி ஸ்வப்னே விராஜா பவதீய நாமானி அநாரதம் சங்கதயன்ன நாம. ஹே யஜ்ஞேஷா, கிருஷ்ணா, வாசுதேவா, கோவிந்தா, ஹிருஷிகேஷா, நாராயணான்னு சொப்னத்தில் கூட ராஜா கதறுனாமே. சொப்னத்தில் உங்களை நமஸ்காரமாமே. குருவாயூரப்பா, என்ன ஆச்சரியம்! ஸ்வப்னேபி ராஜா பவதீய நாமானி அனாரதம் சங்கதயன் அநாமான் நாள். சொப்னத்தில் நமஸ்காரமாம், நாம சங்கீர்த்தனமாம். சொப்னத்தில் பகவன் நாமா வருமா? சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறதான தோத்தம் வருமா? கரடியும் பிலியும் திருடனும் அப்படி வரும் பாபிகளுக்கு மகாபாகவதாள் அப்படி நமஸ்காரம். அதனால என்னாச்சு? நாம சங்கீர்த்தனம் பண்ணதுனாலே நாள் பகவத் ஸ்வரூபம் உள்ள தெரிய ஆரம்பிச்சுட்டுதான். எப்படி பார்த்தாள்? கிரீட்டினம் குண்டலினம் கதாப்ஜ சங்காரிபாணிம் நவநீரதாபம் குந்தாபதந்தம் கமனீயகாத்ரம் பீதாம்பரம் த்வாம் மனசா ஸ்மரத்ஸஹ மந்தாரமாலா பரிவீதகண்டம் மனோஹரம் மஞ்சுளபாஷணம் த்வாம் திவ்யோத்வபுண்ட்ரம் பௌரத்னபூஷம் முக்தாதிகாரம் மனசா ஸ்மரத்ஸஹ. ரத்ன கிரீடம், ஊர்த்வபுண்ட்ரம், பத்மநேத்திரம், உன்னத நாசிகே, சவந்த அதரம், மகர குண்டலம், மந்தஹாசம், மங்கள கடாட்சம், விஸ்திருதமான வட்சஸ்தலம், சதுர்புஜம், சங்கம், சக்கரம், கதே, பத்மம், வனமாலே, கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், முக்தாஹாரம், துளசிதாமா, மந்தாரமாலே, வைஜெயந்திஹாரம், ரத்ன கங்கணம், பீதாம்பரம், ஸ்வர்ண காஞ்சி, திவ்ய நூபுரம், மங்களச்சரணம், வஜ்ராதி ரேகே, கல்யாண காத்திரம், மனசா அஸ்மரத்து சஹா. இப்படி குருவாயூரப்பா உங்களை தியானம் பண்ணினாலாமே. இப்படி தியானம் பண்ணி புலாகாசிரமத்தில் ஆராதிச்சுட்டு இருக்கிற பொழுது ஒரு தினம் ஏகதாது மகாநத்யாம் கிருதாபிஷேக நையமிகாவஷ்யக பிரம்மாட்சரமபிகிருணானஹ
முகூர்த்தத்ரயமுதகாந்த ஏக ஏவ உபவிவேஷ. இந்த கண்டகி நதியில ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த துறையில அவசியமான காயத்ரி முதலிய மந்திரங்களை ஜபிச்சாளுங்கிறாள். ஏனென்றால் காயத்ரிக்கு மேற்பட்ட மந்திரம் இல்லை, அம்மாவுக்கு மேற்பட்ட தெய்வம் இல்லை. நகாயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வதம் பரம். சகல மந்திரங்களுக்கும் ராஜா காயத்ரி. காயத்ரி ஒருத்தன் ஜபிச்சானையானா உலகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கும்படி செய்துவிடலாம். அதனாலதான் அதில் பகுவச்சனமாய் நகா நகான்னு காயத்ரி ஜபம் இல்லாத குடும்பங்கள்லாம் கூட நன்றாக இருக்கணும்னு எல்லாருக்கும் சேர்த்து பிரார்த்தனை. புத்தியில் இருக்கிற தோஷங்கள்லாம் விலகணும், புத்தியில் இருக்கிற கவலையெல்லாம் போகணும்னு தீப்பிரச்சோதகமான மகாமந்திரம். அந்த மகாமந்திரத்தை எல்லாத்தையும் விட்டு காட்டில் வந்த ராஜா சப்தத்வீப ஆண்டு கோபாலனே கத்தின்னு வந்தவர் காயத்ரியை விடலேன்னு கிருதாபிஷேக நையமிக ஆவசியகான்னு எது அவசியமான காயத்ரி முதலிய மந்திரம் உண்டோ அதை ஜபிச்சு விட்டு 3 முகூர்த்தம் 3 மணி பிரணவ ஜபம் பண்ணினாலாம். 3 மணி பிரணவத்தை ஜபிச்சா 12000 ஜபிச்சு விடலாம். அப்படி 90 நாள் ஒருவன் ஜபிச்சானேயானா வீடு வாசல் பேர் எல்லாம் மறந்து போயிடும். அப்படி ஜபிச்சுட்டு இருக்கிற சந்தர்ப்பத்திலே கர்ப்பிணியான ஒரு மான் பிரசவ வேதனை தாங்காமே இந்த மகாபுருஷால் இருக்கிற துறையில் வந்து ஜலஞ்சாப்பிட வந்தது. மிருக ஜென்மா, உடம்பு எரியுறது, பிரசவ வேதனை, மாதாவா பிதாவா பந்துவா வைத்தியமா ஈஸ்வரன் தான் கதி. தீர்த்தத்தை வந்து சாப்பிட்டது தாகம் தாங்காமே. தயா பேபீயமான உதகே தாவதேவா விதூரே நததோ மிருகபதே லோக பயங்கர உதபதே. அப்படி ஜலத்தை வேகமாக இது சாப்பிட ஆரம்பித்ததே கரையில் ஒரு புதருக்குள்ளேருந்து ஒரு பெரிய கழச்சிங்கம் கர்ஜிச்சது. உலகங்கள்லாம் நடுங்கித்தது. மிருகம் கவலைப்பட்டுதான். என்ன நினைச்சது அந்த பெண் மான்னாள் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை சாப்பிட்டு விடுமோன்னு கவலை வந்துதான். தாயாருக்கு கர்ப்பத்தில் இருக்கிற போதே குழந்தைய இடத்துல அன்பு. அதனால மாதாவுக்கு எந்த பதிலும் பண்ணி முடியாதுன்ட்டாள். அங்கிருந்து மூச்சடக்கி அக்கறைக்கு போயிடுவோம்னு பாஞ்சுது. அந்த வேகத்தில் கர்ப்பம் ஜலத்தில் விழுந்துடுது. யோ நிஸ்ருதோ கர்ப்பா ஸ்ரோதசி நிபபாதா. குழந்தை இங்கே ஜலத்தில் விழுந்துடுத்து. இது அக்கறையில் போய் ஒரு புதரில் விழுந்து அத பபாத்த மமாரச்சா விழுந்து காலமாயிடுது. அது மரிச்சு போயிடுது. தாயில்லா குழந்தைன்னு பரதன் சக்கரவர்த்தி இதை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சு விட்டான். ராஜ்யத்தை விட்டுட்டு வந்த பிரபுவுக்கு ஒரு மான் குஞ்சை வளர்க்க முடியாது வந்து சேர்ந்து விட்டது. அதை வளர்க்குறதும் அதை ரட்சிக்கிறதும் இப்படி இருந்தாள். அதுலேருந்து என்ன ஆச்சு? ஜபம் பூஜை அர்ச்சனம் இதெல்லாம் குறைஞ்சி போச்சு. தியானங்கள்லாம் அந்த மிருகத்தின் இடத்துல ஏறி போச்சு. ஒரு நாளைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுவோம்னு உட்கார்ந்துட்டாள். உட்கார முடியல. படுக்கணும்னு நினைச்சாள். படுத்ததே எழுந்திருக்க முடியாதுன்னு தோணி போச்சு. பக்கத்தில் வந்து அந்த மான் குஞ்சானது சுபுத்திரமிவ சோச்சந்தம் வயத்தில் பிறந்த பிள்ளை அழுவது போல் அந்த மான் குஞ்சு கதறித்தது. இவரால் இனிமேல் எழுந்திருக்க முடியாது, நம்ம கை விட்டுட்டார்னு. இவரும் பரதனும் அதனிடத்தில் மனசை வச்சு கண்ணால் ஜலத்தை விட்டு ஜீவனை விட்டாள். அதனால என்னாச்சு? ஒரு மான் வயத்தில் மான் குஞ்சாக காளஞ்சரம்ங்கிற மலையில் போய் மானா பிறந்தார். அப்பவும் இந்த ஸ்மிருதியெல்லாம் இருக்குது. அங்கே அம்மாட்ட ஸ்தன்யபானம் பண்ணானே நேர புலகாசிரமம் வந்து அங்கே மகான்கள் பகவத்குணம் சொல்கிற போது கேட்டுருக்கிறது. இப்படி சில வருஷங்கள் இருந்தாள். ஒரு நாளைக்கு பகவத்குணம் நடக்கிற பொழுது ஜலத்தில் இறங்கி நின்றுது. கழுத்து மட்டும் ஜலத்தில் ஏதோ உடம்புல தாபம் நிற்கிறதுன்னு நினைச்சாள். பாதி சரித்திரம் நடக்கிற பொழுது மானுஷமான வாக்குனாலே அலடித்து தான் இந்த மான் ஜென்மாவை விடுற சந்தர்ப்பம் அது. யஜ்ஞாய தர்மபதயே விதினை குணாய யோகாய சாங்க்ஷசிரசே பிரகிருதீஸ்வராய நாராயணாய ஹரயே நம இத்யுதாரம் ஹாஸ்யன் மிருகத்வமபி யஸ்ஸமுதாயः. எவன் யஜ்ஞாராத்தியனான தெய்வமோ, எவன் தர்மாதர்மத்துக்கு பலத்தை கொடுக்கிறவனோ, எவன் அவரவர்களுடைய ஜென்மாந்திரியமான கர்மபலனே அனுபவிக்க முடியா பண்ணுறவனோ, எவன் யோகிகள்லாம் தேடுறாளோ, எவன் உபனிஷத் பிரதிபாத்தியமோ, எவன் சமஸ்த துருத்தத்தையும் அபகரிப்பனோ, எவன் எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கும் நாராயணனோ அவனுக்கு நமஸ்காரம்னு நாராயணாய ஹரே நமஹான்னு உதாரம் நாள் வானரையா கதறித்துதான். எப்போ? ஹாஸ்யன் மிருகத்வமபியா சமுதாயः. இந்த மிருகஜன்மாவை விடுற போது இப்படி அலறித்துதான். இப்படி அலறி என்னாச்சுன்னாள் சரீரத்தை விட்டுட்டு ஆங்கிரச கோத்திரத்தில் ஒரு உத்தம வேதவத்துக்கு 2 பத்னி, மூத்தாள் இளையாள் 2 பேர்கள். மூத்தாளுக்கு 9 பிள்ளைகள்.
இளையாளுக்கு ரெட்ட குழந்தை பிறந்தது. அதில் ஒன்று ஸ்திரீ ஒன்று புருஷன். அதை மகான்கள்லாம் அந்த புருஷ குழந்தை யாருன்னு சொல்றாள் தெரியுமா? நாள் யஸ்து தத்ர புமாம்ஸ்தம் பரமபாகவதம் ராஜர்ஷிப்ரவரம் பரதம் உத்ஸ்ருஷ்ட மிருகசரீரம் சரமசரீரேண விப்ரத்வம் கதம் ஆஹு. பரமபாகவதன் ராஜ்யத்தை விட்டு கோபாலன புலகாசிரமத்தில் ஆராதிக்க வந்த பரதன்கிற பிரபு கடைசி ஜென்மாவா இந்த வேதவித்தனுடைய குடும்பத்தில் வந்து பிறந்ததாக மகான்கள் சொல்கிறாள்னு சொன்னாள். பரதம் சரமசரீரேன கடைசி சரீரம் வந்ததுக்கு அடையாளம் என்னன்னாள், சரீரம் என்னதுன்னோ நானோ தோணவே தோணாதான். சரீரத்தொத்தர் வெட்டினா கூட தெரியாது. பிரம்மேந்திராதிகளுக்கெல்லாம் கையை வெட்டினது தெரியல, எனக்கு அது கைங்கிறாள். அப்படி சரீராபிமானமே போயிடும் கடைசி சரீரம். அப்படி கடைசி ஜென்மாவாளுக்கு அப்படி அங்கே வந்தாள். அங்கே ஜடபரதர்னு பேர். 5வது வயசில் பிதா உபநயனம் பண்ணி காயத்ரியை 6 மாதம் சொல்லி வச்சாள் வல்லே. அதிலிருந்து அந்த தாபத்திலேயே காலமாயிட்டார் அவர். இளையாள் உடங்கட்டி ஏறிவிட்டாள். மூத்தா பார்த்துப்போல் குழந்தையன்னு விட்டு அவளால் இவரை ரட்சிக்க முடியல. ஏன்னா இவர் பிராந்தனை போல பைத்தியத்தை போல இருக்க ஆரம்பிச்சுட்டார் ஜடபரதர். என்ன பண்ணுற வழக்கம் நாள் சீதோஷ்ணவாத வருஷேஷு புருஷைவ அனாவிருதாங்கஹ பீனாஹ சம்ஹனனாங்கஹ சங்கில சம்வேஷனானுன்மர்தனாமஜ்ஜனரஜசா மகாமணிரிவ அனபிவ்யக்த பிரம்மவர்ச்சசः உபடாவிருதகடிஹி உபவீதேனோருமஷிணா த்விஜாதிரிதி பிரம்மபந்துரிதி சம்ஞயா அதஜ்ஞஜனாவமதோ விசசாரா. மழை கொட்டுமாம், காள மாதிரி பேசாம மழையில் நிற்பறாம். பனி கொட்டுமாம், பனியில் நிற்பறாம். காத்தடிக்கும் மணலை சேர்த்து நேர கண்ணை திறந்துன்னு நிற்பறாம். வெயிலில் படுத்துன்றப்பறாம் மணல்ல. இப்படி இருந்துட்டு இருந்தாள். பூமியில் படுத்து படுத்து க்ஷவரம் இல்லை, ஸ்நானம் இல்லை, அபியஞ்சனம் இல்லை. அதனால உடம்பெல்லாம் அழுக்கு. உயர்ந்த மணியானது புழுதியில் படிஞ்சு கிடப்பது போல் கிடந்தாள். அழுக்கான பூணல், அழுக்கான வஸ்திரம். இதை பார்த்துவிட்டு ஞானிகளுடைய லட்சணம் தெரியாதவாள் இவன் பிராமணனா, ஒரு அனுஷ்டானம் உண்டா இல்லையேன்னு இப்படிலாம் நிந்திப்பாளாம். பதில் சொல்கிறதே இல்லையாம். ஏன்னாள் ஞானிகளுக்கு என்ன லட்சணம்னாள் கீதையிலே துல்லிய நிந்தாஸ்துதிர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசிது. நிந்திச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணினாலும் ரெண்டுக்கும் சமமாக இருப்பாளாம் மகான்கள். அதனால தாபமும் ஒரு ஹர்ஷமும் ரெண்டும் ஏற்படுவது வழக்கமில்லை. எது கிடைக்கிறதோ அதை கொண்டு காலத்தை நயனம் பண்ணுவாள். இப்படிப்பட்ட ஜடபரதருக்கு நல்ல சரீரம், நல்ல யௌவனம். இந்த சந்தர்ப்பத்தில் பல பேர்கள் வேலை வாங்குவாள். யார் எந்த வேலை செய்ய சொன்னாலும் செய்கிறது, மாட்டேன்னு சொல்கிறதில்லை. ஏன்னா கர்மாரப்தம் யபனயன், என்னென்ன கர்மாவை செஞ்சாகணுமோ அதை இந்த ஜென்மாவோடையே தீர்த்து பண்ணோம்னு சில பேர்கள் வேலை செய்ய சொல்லி ஏதாவது ஆகாரம் கொடுப்பாள். சில பேர் கொடுக்க மாட்டாள். கொடுக்குற ஆகாரமும் எப்படி கொடுப்பான்னாள் அரிசி செலிச்ச நொய்ய கொடுப்பாளாம், அழுகி போன புண்ணாக்க கொடுப்பாளாம். சில பேர்கள் தவிட்ட கொடுப்பாளாம். சில பேர்கள் உளுத்து போன உளுந்த கொடுப்பாளாம். சில பேர்கள் அடியிலே பிடிச்ச சாத்த கொடுப்பாளாம். அமிர்தவத்து அபியவஹரதி, அமிர்தம் போல நினைப்பாளாம். கொடுக்கலேனா ஏன் கொடுக்கலேன்னு கேட்க மாட்டாளாம். இப்படி இருந்துட்டு இருந்தாள். இருக்கிற பொழுது இவா மூத்தா பிள்ளைகள் 9 பேர்கள். அவளுக்கு சொல்ப பூமி உண்டு. அதில் பயிர்கள்லாம் இருந்தது. மழை பெஞ்சது. ராத்திரியிலே துஷ்ட மிருகங்கள் பயிரை வந்து அழிக்க வந்தது. அதற்கு ஆள் போய் காவலுக்கு படுத்துக்க மாட்டேன்னுட்டான். இவருக்கு ஒன்றுக்கும் பயமில்லை. ஜடபரதருடைய கையில் ஒரு தண்டத்தை கொடுத்து கரையில் கொண்டு போய் உட்காந்து வச்சு விட்டாள். வீராசனத்தில் ஒரு தண்டத்தை வச்சுட்டு இவர் உட்கார்ந்துட்டாள். கரடி, பிலி, சிங்கம், கஜங்கள்லாம் பயப்படும். அப்படி உட்கார்ந்துட்டுருக்காள். இந்த சந்தர்ப்பத்தில் இவர் என்ன வழக்கம்னா உட்காந்துட்டா மறுபடியும் 6வது எழுந்துருன்னா தான் எழுந்திருக்கிற வழக்கம். இல்லாமனா அங்கேயே இருப்பார். எழுந்துருன்னா ஏன் எழுந்திருக்க சொல்கிறேன்னு கேட்குற வழக்கமும் இல்லை. அப்படி அவருடைய சம்பிரதாயம். ஞானி. இந்த சந்தர்ப்பத்தில் திருடர்களுக்கெல்லாம் தலைவன் ஒருவன், அவனுக்கு சந்ததி இல்லை. யாரோ ஜோசியாள் ஒரு புருஷ பலியை பத்ரகாளிக்கு கொடுத்தா அவனுக்கு புத்திரலாபம் உண்டாகும்னு விட்டாள். அதற்காக இவரை பிடிச்சி கொண்டு வந்துட்டான். எல்லா ஆட்களுமா கொண்டு வந்து அபியங்க ஸ்நானம் பண்ணி வச்சு சிகப்பு வஸ்திரம் கட்டி
சிகப்பு புஷ்ப மாலை போட்டு சந்தனம் பூசி சித்திரான்னங்கள்லாம் போஜனம் பண்ணி வச்சு தூபதீபங்கள்லாம் காட்டி பலிபீடத்தில் இவரை உட்காத்தி வச்சு ஒரு பெரிய கத்தியை எடுத்து உள்ளே இருக்கிற அம்பாளுடைய காலில் வச்சு இவர் கழுத்தை வட்டுறதுக்காக கத்தியை உள்ளே கொண்டு போகிறான். இந்த ஞானியினுடைய பிரம்ம தேஜஸ்ஸனாலே உள்ளே இருக்கிற அம்பாளுடைய தேகம் ஒரேடியா தாபத்தை அடைஞ்சி அங்கேருந்து அம்பாள் திடீர்னு கிளம்பி திவ்ய ரூபத்தோடு ஓடி வந்து அந்த கத்தியை வாங்கி ஜடபரதரை தவிர்த்து பாக்கி எல்லாருடைய தலையும் அறுத்து ஷிராம்சி கந்துகலீலையா ரத்தங்களை பானம் பண்ணி தலையெல்லாம் பந்தாடினாள். ஜடபரதர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காள். ராஜா கேட்டாள், கத்தி எடுத்துட்டு வட்ட வரான்னு தெரிஞ்சதே ஓட வேண்டாமான்னாள். சரீரம் என்னதுங்கிற எண்ணம் இருந்தான்னா ஓட போறான்னாள். சரீரம் என்னதுங்கிற எண்ணமே இல்லை, அவ ஓடலேன்னாள். இது ஞானி அஜ்ஞானி 2 பேருக்கும் சமானம். அஜ்ஞானியாக இருந்து ஒரு பைத்தியமாக இருந்தால் கூட கத்தி எடுத்துன்னு வந்தால் கழுத்தை காட்டுவான். அதனால ஞானின்னு சொல்லலாமோன்னாள். ஞானிங்கிறதுக்கு இன்னொரு சரித்திரம் சொல்கிறேன் கேளுன்னாள். அத சிந்து சௌவீரபதே ரஜதः இக்ஷுமத்யாஸ்தடே தத்குலபதினா சிபிகாவாஹ புருஷான்வேஷண சமயே தெய்வேனோபசாதிதः சத்விஜவர உபலப்தः ஏஷ பீவாயுவா சம்ஹனனாங்கः கோகரவத்துரம்போடு பலமிதி பூர்வவிஷ்டிகிரஹீதைः சஹ கிரஹீதः பிரசவமததர்ஹ உவாஹ சிபிகாம் சமஹானுபாவஹ. சிந்து தேசம் சௌவீர தேசம் 2க்கும் அதிபதியான ருஹூகணங்கிற மகாராஜா 3 வார பல்லாக்கிலே கபிலாசிரமம் போகணும், ஜென்மாவை அடைஞ்சிட்டோமே கரையேறணுங்கிற எண்ணத்தில் அவளை போய் கேட்கணும்னு பல்லக்கில் வரான். முன்னாடி 8 பேர்கள் பின்னாடி 8 பேர்கள் தூக்கிண்டு வராள். இந்த பல்லக்குக்காரர்களுக்கெல்லாம் தலைவன் குலபதி. அவனோட குதிரை மேலே மிந்தி போயின்னு இருக்கான். இட்சுமதி நதி கரையில் வருது பல்லாக்கு. அப்பொழுது பல்லக்கு தூக்குறவர்கள் எங்களுக்கு சிரமமாக இருக்குது, வேறு ஆள் போடணும்னு சொன்னாள். அப்படி திரும்பி பார்த்தான். ஜடபரதர் பிரணவ ஜபம் பண்ணிட்டு காட்டில் ஒரு மூலையில் நின்றார். அந்த குலபதி அவரை பிடிச்சி முதல் பக்கத்தில் கொண்டு போட்டுவிட்டான். அவர் யார் எந்த வேலை சொன்னாலும் செய்கிற வழக்கம். முதல் பக்கத்தில் நின்னா அவருக்கு தான் அந்த இடம் சரியாக இருக்குது, பெரிய சரீரம். அவர் ஒண்டி நின்னார். பல்லக்கு தூக்க ஆரம்பித்தாள். ஞானிகளுக்கு என்ன லட்சணம்னா, கீழே இருக்கிற ஜீவனுக்கு ஹிம்சை இல்லாமல் காலடி வைப்பாள். கீழே பார்த்து எறும்பு புழு கரையான் அதெல்லாம் இல்லாத இடமா பார்த்து காலை வைக்கிறாள். வச்சா 10 அடி ஒரே ஜந்துக்களாக இருக்கேன்னு 11வது அடியில் பாஞ்சார். பாஞ்சா பின்னாடி தூக்குறவாள்லாம் தொங்குறாள். ராஜா மண்டை அடிபட்டுறது. ஜாக்கிரதையாக தூக்குங்கள், என்ன விஷமம் முக்கியத்தையே யானம்னு கேட்டான் ராஜா. என்ன ஆடுறதே பல்லாக்குன்னாள். உடனே பின்னாடி ரொம்ப நாளாக தூக்குற ஆட்கள் சொன்னான், புதுசாக வந்த ஆள் பண்ணுற காரியம் பாயறான்னு சொன்னாள். மறுபடியும் இன்னொரு 10 அடி பாஞ்சாள். பாஞ்சதே ராஜா மண்டையில் அடிபட்டுடுது. முன்னாடி ஒரு சின்ன ஜன்னல் கதவு. அந்த கதவை திறந்து ஜன்னல் வழியா ஓஹோ கஷ்டம் பிராதகா தம்பின்னு கூப்பிட்டான். பிராதகான்னு கூப்பிட்டான். பரிகாசமாக அவரை வக்ரோக்தியா, ரொம்ப உங்களுக்கு சிரமம். அஹோ கஷ்டம் பிராதகா வியக்தமுரு பரிஸ்ராந்தः தீர்க்கமத்வானம் ஏக ஏவ ஊஹிவான் சுசிரம் நாதிபீவா ந சம்ஹனனாங்கः ஜரசாச்சோபத்ருதோ பவான் சகனோ ஏவாபரயேதே சங்கட்டின இதி புவிப்ரலப்தோ வித்யயா விஹிதத்ரம்ய குணகர்மாசயஸ்வச்சரம கலேபரே அவஸ்துனி சம்ஸ்தான விசேஷே அஹம் மமேத்யனத்யாரோபிதமித்யா பிரத்யயா பிரம்மபூதா தூஷ்ணீம் சிபிகாம் பூர்வவதுவா. ரொம்ப தம்பி நீங்கள் சிரமப்பட்டிருக்கீள், ரொம்ப நாழியாக தூக்கிட்டு வரேள். பாக்கி பேர்கள்லாம் அப்படி இல்லை. உங்கள் உடம்பு ரொம்ப இழைச்சிருக்கு, உங்கள் உடம்புல பலம் இல்லை. இவர் ரொம்ப பெருமனாக இருக்காராம், இவர் உடம்புல நிறையா பலம் இருக்கான். நீர் கழவராக போயிட்டேருங்கிறான். நல்ல யுவாவாம், அதற்காக இப்படி பரிகாசமாக பேசினான். இப்படியெல்லாம் பேசின உடனே என்ன பண்ணினார் ஜடபரதர்னார். யாரை பேசுகிறான்னு தீர்மானம் பண்ணினார். இந்த சரீரத்தை தான் அந்த சொல்லெல்லாம் வந்து பிடிக்கும். இந்த சரீரம்னா என்னன்னாள், அஜ்ஞானத்தினாலே கல்பிதமான பஞ்ச மகாபூதம், சத்வரஜஸ்தமோ குணம், புண்ணிய பாபம், சித்தம். இந்த 4 பாபிகளுடைய சேர்க்க தான் சரீரம் நாள். திரவிய குண கர்ம ஆசய, இது அவித்யா விஹித அஜ்ஞானத்தினாலே கல்பிதமான பஞ்ச மகாபூதம்,
சத்வரஜஸ் தமோகுணம், புண்ணிய பாபம், சித்தம், இந்த நாலும் சேர்ந்தது சரீரம். இது பொய், இது அழிய போகிறது, இது நானோ என்னதுன்னோ எண்ணமில்லை. கேவலம் பிரம்மபூத்தராக பிரம்மபாவத்தை அடைஞ்சிருக்காள். பேசாமல் பல்லக்க மறுபடியும் தூக்கினாள். தூக்கி 12 அடி பாஞ்சாள். பாஞ்சதே ராஜா மண்டையில் அடிபட்டு கொடுத்து. அப்பொழுது ராஜா கிமிதமரேத்வம் ஜீவன்மதோ மாம் கதர்த்தீக்ருத்ய பர்த்ருசாசனமதிசரசி பிரமத்தஸ்ய ச தே கரோ சிகித்சாம் தண்டபாணிரிவ ஜனதா ததா பிரகிம் ஸ்வாம் பஜிஷ்யஸ இதி. எலேன்னு கூப்பிட்டான் ராஜா. கூப்பிட்டு உயிருள்ள பிணமே நான், என்னை நான் உலகத்துக்கெல்லாம் எஜமானன், யமன் எப்படி உலகத்துக்கெல்லாம் தண்டகரனோ அது மாதிரி என்ன அவமானம் பண்ணுறேன், உன்னை சரியாக ஆக்கிவிடுவேன் தடியால் அடிச்சு என்று சொன்னாள். இது பர்யந்தம் பொறுத்துன்றிருந்த பிரபு இடது தோளில் வச்சுட்டு நேரம் நின்று பிரபு பல்லாக்கே அந்த பல்லாக்கு மரத்தை மூங்கில் வலது தோளில் வாங்கிண்டு ராஜாவை நேர பார்த்து ஜன்னல் வழியாக அம்மா அப்பாட்ட கூட பேசாத பிரபு பேச ஆரம்பிச்சாள். துவயோதிதம் யக்தமவிப்ரலப்தம் பர்த்துஸ் சமேஸ்யாத்யதி வீரபாரா கந்துர்யதி ஸ்யாத் அதிகம்ய மத்வா பீவேதி ராசூனவிதாம் பிரவாதः. நீங்க சொன்னதெல்லாம் ராஜன்னு சத்தியம்னு சொன்னாள். என்னன்னாள், நான் தூக்கலேங்கிறதுக்காக தானே ரொம்ப நாழியாக தூக்கினேன்னே, நான் தூக்கவே இல்லைங்கிறாள். சுமேன்னு ஒன்று உண்டா, தூக்கிறவன்னு ஒன்று உண்டா, போய் சேர்ற இடம்னு ஒன்று உண்டா, செல்றதுன்னு ஒன்று உண்டா, எல்லாம் போயிடா அப்படின்னு சொன்னாள். அதையும் தவிர்த்து என்ன நீ பெருமன்கிறவன்னு பரிகாசமாக பேசினியே, ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் யாதயாதயஷ்ட க்ஷுத்ருட்பயம் கலிரிச்சா ஜராச்ச நித்ராரதிர்மன்யுரஹம் வதஸ்சுஜா தேகேன ஜாதஸ்ய ஹிமேன சந்தி. பெருமனோ இழப்போ வியாதியோ மனோவியாதியோ பசியோ தாகமோ பயமோ சண்டையோ ஆசையோ கழத்தனமோ தூக்கமோ காமமோ கோபமோ அகங்காரமோ மதமோ சோகமோ இந்த 16 மகா பாபியான என் சரீரத்துக்குடா எனக்கு இல்லைடான்னு சொன்னாளாம். ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் யாதய ஆதயஷ்ட க்ஷுத்ருட்பயம் கலிரிச்சா ஜராச்ச நித்ராரதிர்மன்யுரஹம் வதஸ்சுஜா தேகேன ஜாதஸ்ய ஹிமேன சந்தி. என்ன உயிருள்ள பிணமேன்னு கூப்பிட்டே, நான் உயிருள்ள பிணம் இல்லைடா, யாருக்கு பிறப்பிறப்புண்டோ அதுதான் உயிருள்ள பிணம், எனக்கு பிறப்பு இறப்பு ரெண்டும் கிடையாது. அதோட கூட நீ எஜமானன் நான் சொன்னேன். எஜமானன் வேலைக்காரனுங்கிறது சாஸ்வதம் இல்லை. எத்தனை வேலைக்காரன் எஜமானனாக போயிட்டான், எத்தனை எஜமானன் வேலைக்காரனாக போயிட்டான். ஆகையினால இதெல்லாம் விவகாரத்தில் இருக்கிறது போய் இது நம்பாதே. ஆனால் இப்பொழுது நான் எஜமானன், நீ வேலைக்காரன் தானே, நான் சொன்னதை செய்யணும்னா என்ன சொன்னாலும் செய்கிறேன். ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோ, என்னை சரியாக ஆக்கிவிடுவேன் தடியால் அடிச்சின்னு சொன்னேன். என் சரீரத்தை தானே சொன்னேன். நானே இந்த பாப்பியான சரீரத்தை ஆகாரம் இல்லாமல் ஸ்நானம் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் வெயிலில் போட்டு மழையில் போட்டு பனியில் போட்டு தபிக்க பண்ணியிருக்கேன். இனிமேல் நீ புதுசாக என்ன பண்ண போறேன்னு கேட்டாள். அரைச்ச மாவு அரைக்கிறா போலே நாள் பிஷ்ட பேஷா உன்மத்த மத்த ஜடவத் ஸ்வசம்ஸ்தாம் கதஸ்ய மே வீர சிகித்சிதேன அர்த்தக்கியான் பவதா சிக்ஷிதேன ஸ்தப்த பிரமத்தஸ்ய ச பிஷ்டபேஷா. இப்படி பகுயோக கிரந்த சம்மதமான பேச்சே ஜடபரதர் சொன்ன உடனே ராஜா மகான்களை சேவிச்சவன் பல்லக்க விட்டு கீழறங்கி ஓடி காலில் வந்து வேணும்னு வந்தான். பார்க்கறான் தோளில் பூனல். ஆஹாஹா, அவதூத சரியையில் உள்ள தத்தாத்திரேய பிரபுதிகளான மகான்களுடைய கோஷ்டியில் ஒரு புருஷால் போல இருக்கே. இப்படி ஞானியை பல்லக்கு தூக்க சொல்லிவிட்டேனே. கஸ்துவம் நிகூடரசி த்விஜானாம் பிபர்ஷி சூத்ரம் கதமோ வதூதா கஸ்யாசி குத்ரஸ்யைஹாபி கஸ்மாத் க்ஷேமாய நச்சேதசி நோத சுக்ரா அஹம் விசங்கே சுரராஜ வஜ்ராத் நத்யக்ஷூலான்னயமஸ்ய தண்டாத் நாக்ஞர்க்க சோமா நிலவித்த பாஸ்திராத்
சங்கே பிருஷம் பிரம்ம குலாபமானாத். யாரு நீங்கள்? தோல்ல யஜ்ஞோபவீதம் இருக்கே, அவதூத சரியையில் உள்ள மகான்களுடைய கோஷ்டியிலே எந்த கோஷ்டியை சார்ந்தவாள்? ஒரு கால் நான் தேடப்போன தெய்வமான கபிலமூர்த்தியே இப்படி வந்திருக்கேளா? நான் தெய்வேந்திரனுடைய வஜ்ராயுசத்துக்கு பயப்பட மாட்டேன், முக்கண்ணனான பரமசிவனுடைய சூலத்துக்கு பயப்பட மாட்டேன், யம தண்டத்துக்கு பயப்பட மாட்டேன், ஆக்னேயாஸ்திரம், சௌராஸ்திரம், வாயுவியாஸ்திரம், கௌபேராஸ்திரம், சோமாஸ்திரம் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன். பிரம்மகுலத்துக்கு அவமானம் பண்ணினா என் குலம் வீணா போடுவேன், நடுங்குவேன் நாளாம். சங்கே பிருஷம் பிரம்ம குலாபமானாத். அஹஞ்ச யோகேஸ்வரமாத்ம தத்வ விதாம் முனீனாம் பரமம் குரும் வை பிரஷ்டும் பிரவருத்தः கிமிகாரணம் தத் சாட்சாத் தரிம் ஞான கலாபதீர்ணம். யோகேஸ்வராளாய் பிறக்கிற பொழுதே ஞான கலையோட பிறந்த கபில மூர்த்திகிட்ட போய் கிமிக அரணம், ஜென்மாவை அடைஞ்சுட்டேனே, கரையேறணுமே, துக்கம் விலகணுமே, பரலோகம் போகணுமே, மார்க்கம் தெரியலையேன்னு கேட்கணும்னு பரப்பிட்டு இப்படி ஒரு பெரிய பாபத்தை சம்பாதிச்சுட்டேனே, மகான்களான நீங்கள் பல்லக்க தூக்கிவிட்டேளே, ஆனால் தூக்கின சிரமம் எனக்கு கிடையாதுன்னு சொல்கிறேளே. நான் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கேன், யுத்தத்தில் சிரமப்பட்ட பொழுது யுத்தம் பண்ணின சிரமம் சரீரத்துக்கு ஏற்பட்டு, அந்த சிரமம் இந்திரியத்துக்கு ஏற்பட்டு, இந்திரியத்துக்கு ஏற்பட்ட சிரமம் பிராணனுக்கு ஏற்பட்டு, பிராணனுடைய சிரமம் சித்தத்துக்கு ஏற்பட்டு, சித்தத்தினுடைய சிரமம் ஆத்மாவுக்கு வந்து எனக்கு தெரியுறதே. எப்படி அடுப்பில் தீயை மூட்டி அரிசியை கிளஞ்சி வச்சதே, அந்த உஷ்ணமானது பாத்திரத்தில் ஏறி, பாத்திரத்தினுடைய உஷ்ணம் ஜலத்தில் ஏறி, ஜலத்தினுடைய உஷ்ணம் அரிசியில் பட்டு, அரிசியில் இருக்கிற காഠின்யம் போய் அன்னமாக அர்தோஸ்தால்யக்னிதாபாதி பயசோபிதாபா தத்தாபதஸ்தண்டுல கர்ப்பரந்தி தேந்திரியாஸ்வாசயசன்னிகர்ஷாதி தத்சம்ஸ்ருதி புருஷஸ்யானுரோதாதி. இப்படி கேட்டு எல்லாம் பொய்ன்னு சொன்னா, தாகமா இருக்கிற பொழுது ஒரு கயத்தை கட்டி பாத்திரத்தாலே கணத்திலிருந்து ஜலத்தை எடுத்து சாப்பிட்டா தாக நிவர்த்தி ஆறது தெரியுறதே, அர்த்தக்கிரியா காரித்துவம் இருக்கே. பொய்யா இருந்தால் கிணறு போய் ஜலம் போயினா தாகம் நீங்குமான்னு காட்டாள். உடனே ஜடபரதர் ரகுகுணனை பார்த்து, ஞானிகள் பேசுகிற பேசுகிறே, உனக்கு ஞானம் வல்லே, விவகாரத்தை கொண்டு பரமார்த்த தத்துவத்தில் சேர்த்து பேசுகிறையே, நீ பேசுகிறதுனாலேயே நீ இன்னும் புரிஞ்சுக்கலேன்னு தெரியுது. விவகாரத்தில் இருப்பது எவ்வளவு தூரம் பரமார்த்தமான ஆத்மஸ்வரூபத்தில் வந்து அது பொருந்தும், அதை நன்னா யோஜனை பண்ணி பாருன்னாள். உலகத்திலே வெள்ளிப்பணம் ₹1, அதற்கு சமமாக ₹1 நோட்டு இருக்குது. இந்த ரெண்டும் சமானம்தான். எவ்வளவு தூரம் சாமியம் ரெண்டும்? வெள்ளி பணத்தில் அழுக்குப்பட்டால் அடுப்பில் நெருப்பில் போட்டு எடுக்கலாம், ₹1 அழுக்குப்பட்டால் அதுக்காக அதையும் போட்டு எடுக்கலாமோ? எல்லா அம்சத்துலேயும் சாமியம் சொல்ல முடியாது. விவகாரத்தை கொண்டு இதில் பேசாதே. வேதத்தில் சொன்ன விவகாரமே சில சமயம் பொருந்தாமல் போயிடும். உள்ளூர ஒரு தாத்பரியம் இருக்கும், மேலே ஒரு பேச்சு பேசும் வேதம். எப்படி அம்மா வழக்கண்ணை குழந்தைக்கு கொடுக்குற பொழுது ஒரு கையில் கலுக்கண்டையும் முறுக்கையும் வைத்துக்கொண்டு, அப்பா வழக்கண்ணை சாப்பிடி இந்த பட்சத்தை தரேன்னு சொல்லுவள். குழந்தை சாப்பிடுவன், பட்சணத்தையும் வாங்கி சாப்பிடுவன். அவன் என்ன நினைப்பன்? இந்த வழக்கண்ணை சாப்பிட்டதுக்கு பலம் இந்த பட்சியம் நினைப்பன். அம்மாவுடைய ஹிருதயத்தில் இருக்கிற தாத்பரியம் என்ன தெரியுமோ? இதற்கு முன்னாடி சாப்பிட்ட பட்சணங்கள்லாம் வெளியில் போகணும்னு அம்மா அவனுடைய எண்ணம். அது மாதிரி வேதம் பேசும். வேதம் இருக்கட்டும், வேதத்துக்கு மேற்பட்ட உபனிஷத்துக்கள் இருக்கே, ஒரு அக்ஷரம் கூட அர்த்தவாதம் இல்லாமல் சத்தியத்தையே பேசின அந்த உபனிஷத்துக்கள், அதுதான் யாருக்கு பிரயோஜனப்படும்? சரீரத்தில் நான் எண்ணம் உள்ளவனுக்கு உபனிஷத்து பிரயோஜனப்படாது. இருட்டிலே அக்கறை போவதற்காக பெரிய நதியிலே ஒரு முதலையை பிடிச்சின்னு ஒருத்தன் பரட்டான்னா அக்கறையும் போக மாட்டான், இக்கரையிலையும் இருக்க மாட்டான், கீழே போயிடுவான், அது வாய்க்குள்ளே இழுத்துப்படும். அது மாதிரி சரீரத்தில் நான்கிற எண்ணத்தோடு வேதாந்த சிரவணம் பண்ணினானே ஆனால் ஞானமும் வராது, கர்மாவும் சித்திக்காது, கீழ்ப்பட்ட யோனியில் போய் ஜென்மாவை அடைஞ்சு விடுவன்னு சொல்லிவிட்டு, இந்த மனசில் சத்வரஜஸ்தமோ குணம் இருக்குது. எந்தெந்த குணம் அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்தபடி கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்தால் காரியங்களை செய்கிறான். அந்தந்த கர்மாவுக்கு தகுந்தபடி தேவ ஜென்மாவோ மனுஷ்ய ஜென்மாவோ பட்சி மிருகம் முதலிய ஜென்மாவோ வருகிறது. இப்படி ஜென்மா வரத்துக்கு காரணம் ஆத்மா காரணமில்லை, இந்த மகாபாபியான மனசு தான் காரணம். இந்த சத்ருவை விட்டு மனசே நாள் பிராத்ருவ்யமேனம் தததப்ரவீர்யம்
உபேட்சயாத்யேதிதமப்ரமத்தः ஹரே குரோः சரணோபாசனாஸ்த்ரः ஜஹிவ்யலீகம் ஸ்வயமாத்மமோஷம். மகான்களை போய் அண்டி அவ சரணோபாசனமாகிற கத்தியினாலே வெட்டு இந்த மனசே நாள். மகான்களை போய் எப்படி உபாசிக்கணும் தெரியுமான்னாள். ஹரேஹே குரோஹோ ஹரியபின்னோ குருஹு, பகவானே குருவா வந்திருக்கான்ங்கிற எண்ணத்தோட சரணத்தை உபாசிச்சு அந்த கத்தியினாலே இந்த மனசை வெட்டு. பொய்யான மனசு நிஜமான ஆத்மாவை மறைக்கிறது. மனசுக்கு பலம் எதனால வருது தெரியுமா? உபேட்சையா அபேதிதம், உபேட்சிச்சு விட்டு விட்டு போகிற வழியில் அதை விட்டு விட்டு அதுக்கு பலமா. போகிற வழியில் போகாமல் நல்ல வழியில் போய் அதை தடுத்து விட்டால் அதுக்கு பலம் குறைஞ்சி போயிடும், அதனுடைய தோஷங்கள் போயிடும். அப்படிப்பட்ட மனசை நிகிரகம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாள். உடனே ராஜா என்ன பண்ணினான் நாள், சரணத்தில் போய் விழுந்து நமோ நம காரண விக்கிரகாய ஸ்வரூபதுச்சீகிருத விக்கிரகாய நமோ வதூத்விஜபந்துலிங்க நிகூட நித்யானுபவாய துப்யம் ஜ்வராமயார்த்தஸ்ய யதாகதம் சத் நிதாகதக்தஸ்ய யதா ஹிமாம்பா குதேஹமானாஷ்ட திருஷ்டேஹ பிரம்மன் வசஸ்தே அமிர்தமௌஷதம் மே. சரணத்தில் போய் விழுந்து நீங்க மனுஷியாள் இல்லைன்னாள், பின் ஆறுன்னாள். காரண விக்கிரகாயா, உலகத்துக்கு காரணமான பரமாத்மாவே இப்படி ஒரு உருவத்தோடு வந்திருக்கேள். இல்லாத போனா நான் இந்த குச்சிதமான சரீரத்தை நான் நினைச்சேன். இந்த நினப்பாகிற விஷம் என்னுடைய விவேக ஞானத்தை கடிச்சிருந்தது. அதை இறக்கி விட்டேளே உங்க சொல்லுனாலே என் சித்தம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. நிதாகதக்தஸ்ய யதா ஹிமாம்பா குதேஹமானாய் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. ஒரே ஒரு சந்தேகம், உலகம் முழுக்க பொய்ன்னு சொல்றேளே, நான் எப்படி புரிஞ்சுப்பேன்னு கேட்டாள். ஏன்னா இது பர்யந்தம் சம்சார மித்யாத்துவத்தை சொன்னாள். பிரபஞ்சம் நன்னா தெரியுதே, இதை என்னமா பொய்ன்னு நினைப்பேன் நாள். அதற்காக பிரபஞ்ச மித்யாத்துவம் உலகம் பொய் என்று சொல்வதற்காக உபதேசம் மேல பண்றாள். அயம் ஜனோ நாம சலன் பிருத்திவ்யாம் யப்பார்த்திவः பார்த்திவ கஸ்ய ஹேதோः தஸ்யாபி சாங்க்ர்யோ அதிகுத்பஜங்கா ஜானூரு மத்யோ ந சிரோதரம் சாஹ அம்சே ச தார்வி சிபிகா ச யஸ்யாம் சௌவீரராஜேத்யபதேசாஸ்தே யஸ்மின் பவான் ரூಢ நிஜாபிமானः ராஜாஸ்மி சிந்துஷ்விதி துர்மதந்தா. உடனே ஜடபரதர் ரகுகுணனை பார்த்து சொல்றாள், ஹே ராஜன்னு, இந்த பல்லக்கு தூக்குறானே இவன் கால் சத்தியம்ங்கிறியா அல்லது இவன் தொட சத்தியமா, அவனுடைய தோள் சத்தியமா, அவன் தோளில் இருக்கிற மரப்பல்லாக்கு சத்தியமா, அந்த மரப்பல்லாக்கிலே சௌவீர ராஜான்னு சொல்லி மாறு சட்டிண்டு உட்கார்ந்துட்டு இருக்கே ஒரு மண் கூடு, அது சத்தியமானு கேட்டாள். எத்தனை மண் கூடு, எத்தனை பல்லக்கு தூக்குற சரீரங்கள்லாம் மண்ணா போயிடுத்து தெரியுமா? கடைசியில இந்த மண்ணும் தன் காரணமான பரமாணுவில் போய் சின்ன பரமாணுவில் போய் ஒடுங்க போறது. அந்த பரமாணுவும் அஜ்ஞானத்தினாலே கல்பித்தம். எங்க பிரம்மத்தினிடத்துல எப்படி இருட்டுல ஒரு பழுதையை பார்த்துவிட்டு பாம்புன்னு அலறி கீழே விழுந்தான். தீபத்தை கொண்டு உடனே பாம்பு இல்லை பழுதேங்கிறான். அப்போ என்னமா தெரிஞ்சுது? பாம்பு இருட்டுனால தெரிஞ்சுது. இப்போ எங்க காணும்? தீபம் வந்ததே காணும். அது மாதிரி அவித்தையினாலே அஜ்ஞானத்தினாலே தெரிகிற காரணமான பரமாணுவும் ஞானம் வந்த உடனே மறைஞ்சு போயிடும். எது மிஞ்சும்? பரமாத்ம ஸ்வரூபந்தான் மிஞ்சும். அதுதான் சத்தியம், அதிஷ்டானம் தான் சத்தியம். எப்படி ரஜ்ஜுத்தான் சத்தியமோ அதுபோல ஞானம் விசுத்தம் பரமார்த்தமேகம் அனந்தரம் த்வபஹி பிரம்ம சத்யம் பிரத்யக் பிரசாந்தம் பகவத் சப்த சம்ஞம் யத்வாசுதேவம் கவயோ வதந்தி. சொன்னாள், சர்வேஸ்வரன் பரமாத்மா பரமபுருஷன் அப்பிரமேயன் தயா சிந்து ஞானகனன் அகண்டன் அபரிச்சின்னன் வாசுதேவன் தான் சத்தியம்னு சொன்னாள். இப்படி சொன்ன உடனே ராஜா பரபரந்து அந்த சுரூபத்தை உள்ள பார்க்கணுமேன்னாள். ருகுகுணான்னு கூப்பிட்டு அந்த சுரூபம் சுலபமாக தெரியாது, யாகத்தாலேயோ யோகத்தாலேயோ தானத்தாலேயோ தெரியாது. ருகுகணை தது தபசா நயாதி நச்சேஜ்யயா நிர்வபணா கிருஹாத்வா நச்சந்தசானோத ஜலாக்னி சூர்யைஹி வினா மஹத்பாதரஜோபிஷேகம்
தபஸ்னாலேயோ யோகத்தாலேயோ யாகத்தாலேயோ தானத்தாலேயோ மட்டும் அந்த சுரூபத்தை உள்ள பார்த்துவிட முடியாது. மகான்களுடைய சரணத்தில் போய் விழுந்து அவா சரண தூளி தலையில் அபிஷேகமானா தெரியும் நாள். வினா மகத்பாத ரஜோபிஷேகம். ஏன் நாள் மகான்களிடத்தில் போனால் வெறும் பேச்சு பேச மாட்டாள், பகவானை பற்றி பேசுவாள். சர்வேஸ்வரன், பரமபுருஷன், தயாநிந்து, தயாநிதி, வைகுண்டநாதன், வரதராஜன், லக்ஷ்மிபதின்னு சுவாமியை வர்ணிப்பாள். யத்ரோத்தம ஸ்லோக குணானுவாதः பிரஸ்தூயதே கிராம்ய கதா விகாதः நிஜேவ்யமாணோனுதினம் முமுட்சோः மதிம் சதீம் யச்சதி வாசுதேவே. இப்படி நித்தியம் பகவானை பற்றி சிரவணம் பண்ண ஆரம்பிச்சுட்டா பகவானிடத்தில் போய் சித்தம் பதிஞ்சு போயிடும்னு சொல்லிவிட்டு, ஜென்மாந்தரத்தில் நான் இருந்த என் கதையை சொல்கிறேன் கேளுன்னாள். எங்கள் அப்பாட்ட சொன்னதில்லை, அம்மாட்ட சொன்னதில்லை. அஹம் புரா பரதோ நாம ராஜா விமுக்த திருஷ்ட ஸ்ருத சங்கபந்தா ஆராதனம் பகவதீயமானா மிருகோபவம் மிருகசங்கதார்த்தா. போன ஜன்மாவிலே நான் மகாராஜாவாய் பரதன் இருந்தேன். 7 தீப ஆண்டேன். உலகத்தையும் காதால கேட்ட சொர்க்காதிகளையும் பொய்யன நினைத்து ராஜ்யத்தெல்லாம் விட்டுவிட்டு திருஷத்வதி நதி தீரத்திலே உலகாசிரமத்தில் வந்து ஆராதனம் பகவத ஈகமானஹ அஹோராத்திரம் கோபால சரணத்தை ஆராதிக்கணும்னு வந்தேன். ஆராதிச்சேன். ஒரு மான் குஞ்சனுடைய சங்கத்தினாலே ஒரு ஜென்மா வீணா போயிட்டேன் நாள். இதை கேட்ட ரகுகணன், ஆஹாஹா மானாக இருந்தது இன்னைக்கு ஞாபகம் வருதேன்னாள். அது மட்டும் இல்லைன்னாள். உடனே ஜடபரதர், மானாக இருந்த பொழுதும் எனக்கு மறதி இல்லைன்னாள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஸ்ரீ கிருஷ்ணார்ச்சனம் பிரஷ்டமப்யுத்தரதி. பகவானுடைய சரணத்திலே ஒரு துளசியோ ஒரு பில்வத்தையோ அர்ச்சனம் பண்ணினா சுவாமி தங்க பேரேடுல அவன் பேரை எழுதி வச்சு விடுவாள். எத்தனை குடலையாய் துளசி எடுத்து கோபால சரணத்துல நான் அர்ச்சனம் பண்ணிருக்கேன், என்னது கைவிடுமான்னு கேட்டாள். சாமாம் ஸ்மிருதிஹி மிருகதேகே பிபீல கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜகாதி அதோ அஹம் ஜனசங்காதசங்கா விமுங்கமானோ அவிவிருதச்சராமி. சாமாம் ஸ்மிருதிஹி கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜகாதின்னாள். கோபால சரணத்திலே நான் அர்ச்சனம் பண்ணின புண்ணியம் மிருக தேகத்தில் கூட எனக்கு மறதி இல்லை. அப்படி பகவானே சர்வேஸ்வரனை ஆராதிச்சு ஒரு மான் குஞ்ச வளர்த்து ஒரு ஜென்மா வீணா போயிட்டேன். அதனாலதான் ஜனசங்கத்துக்கு பயந்து அசட்டை போலே, பைத்தியத்தை போலே, ஊமையை போலே, செவுடனை போல ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறேன். உலகத்தில் உள்ள நராள் முழுக்க மனுஷர்கள் முழுக்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்றுதான் நாள். கரையேறணும், துக்கமில்லாமல் இருக்கணும்னா மகான்களை போய் அண்டனம் நாள். தஸ்மான் நரஹா, தஸ்மான் நரஹான் நாள். ஆமாம், மனுஷ சமூகம் முழுக்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றுதான் நாள். தஸ்மான் நரோ சங்க சுசங்க ஜாத ஞானாசினேவ விவக்னமோஹா ஹரிம் ததீஹா கதனஸ்ருதாப்யாம் லப்தஸ்மிருதிர்யாத்யதி பாரமத்வனா. மகான்களை போய் அண்டினா பகவத்குணம் சொல்லுவாள். அதை சிரவணம் பண்ணி நாமசங்கீர்த்தனம் பண்ணினா கரையேறி புள்ளாம் நாள். எது கரேன் நாள்? ஹரிம் பாரம் நாள். சர்வேஸ்வரன் தான் கரே. பகவானை போய் அண்டி புள்ளாம்னு சொன்னாள். உடனே சரணத்தில் விழுந்து ராஜா கதர்றான். என்ன சொல்றான்? நமோ மஹத்யோஸ்து நம சிசுப்யா நமோ யுவப்யோ நம ஆவட்டுப்யா ஏ பிராமணாகாம் அவதூதலிங்கா சரந்தி தேப்ய சிவமஸ்து ராஜ்ஞா. ஞானிகளாய் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு முதற்கொண்டு நமஸ்காரம், தவிழ்ந்து வனம். ராஜ குடும்பங்களுக்கு க்ஷேமம் வரணும்னு சிவமஸ்து ராஜ்ஞாம். ஏன்னா ஐஸ்வர்யம் பதவி இத்தனையும் ஏறி போயிடுத்தையானா மகான்களிடத்தில் உள்ள தபசு புரியாது. அது புரியணும், அவளுக்கு இந்த பாபம் வராமல் இருக்கணும்னு சிவமஸ்து ராஜ்ஞாம்னு இப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஞானியான ஜடபரதரை பார்த்து சொன்னாள். எத்தனையோ ஜென்மாவாய் கட்ட யுக்திகளே மனசுல ஏற்றி வச்சுட்டு இருந்தேனே, அத்தனையும் எத்தனையோ வருஷம் கேள்வி கேட்கணும்னு வந்தேனே. ஒரு மணி உங்க உபதேசத்தினாலே அத்தனை கட்ட யுக்தியும் அழிஞ்சு போய் ஞானோதயம் உண்டாயிடுதே. முஹூர்த்திகாத்யஸ்ய சமாகமாச்சமே துஸ்தர்க்கமூலோ அபாதோ அவிவேக. அத்தனை அவிவேகமும் போயிட்டேன்னு சரணத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி
திவ்யகதி அடைஞ்சாள். இப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரத்தை சொல்லிவிட்டு உடனே பூகோள வர்ணனம், ஜோதிர்கோள வர்ணனங்கள்லாம் வர்ணித்து, நரக்கத்தை வர்ணித்து, பாபிகள் போய் கஷ்டப்பட வேண்டிய இடத்தை பற்றி சொன்னாள். அதை கேட்டதே ராஜா பயந்தாள். ராஜன்னு கூப்பிட்டாள். நீ என்னத்துக்கு பயப்படுறே, உன் சரித்திரம் காட்டவாளுக்கு கூட நரக பயம் இல்லைன்னு சொன்னாள். அப்பொழுது நரக்கங்களுக்கு போகாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டாள். பல பிராயஷ்சித்தங்கள் இருக்கு, அதுகளை பண்ணினா பாபங்கள் போயிடும், நரகம் போக வேண்டாம். ஆனால் பிராயஷ்சித்தத்தால் பாபம்தான் போகும், இந்த வாசனை போகாது. வாசனையும் அடியோட பாபம் செய்வதற்கு காரணமான வாசனையும் தொலைனவையானால் பக்தி தான் அதற்கு முக்கிய காரணம். பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவத் கதா சிரவணம், ஜபம், ஸ்தோத்திரம், நமஸ்காரம், இப்படி ஏதாவது ஒரு மார்க்கத்தை அவலம்பிச்சா க்ஷேமத்தை அடையலாம்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை கோபால சரணத்திலே மனதை வைத்த பக்தர்கள் யமனையோ யமபட்டனையோ சொப்பனத்தில் கூட பார்க்க மாட்டான்னாள். சகிருன்மன கிருஷ்ண பதாரவிந்தயோ நிவேசிதம் தத்குணராதியா நதேயமம் பாசபிருதச்ச தத்படானி ஸ்வப்னே விபஷ்யந்தி நிஷ்கிருதாக. பகவத் சரணத்தில் மனசை வச்சவர்கள் சொப்பனத்தில் கூட எவனையோ யமபட்டனையோ பார்க்க மாட்டாள்னு அஜாமிட சரித்திரம் சொல்ல போகிறாள். நாம வைபவம் சொல்ல போகிறாள். மேலே அஜாமிட சரித்திரம், பிரஹ்லாத சரித்திரம். 5 வயசு குழந்தையான பிரஹ்லாதனுக்காக சர்வேஸ்வரன் லட்சுமி நரசிம்மமாய் ஸ்தம்பத்திலிருந்து வந்து பரமானுகிரகம் பண்ண போகிறாள். அந்த சரித்திரம் கேட்கிற குடும்பத்திற்கு மனசில் பயம் இருக்காது, சத்ரு பாதை இருக்காது, சகல மங்களங்களும் உண்டாகும், சமஸ்த பாபங்களும் விலகும். அப்படிப்பட்ட சரித்திரம் மேலே பிரம்மனிஷ்டாள் வர்ணிக்க போகிறாள். இந்த சரித்திரத்தை சொன்னவாள், கேட்டவாள், சொல்லும்படியா பண்ணினவாள் எல்லாருக்கும் நித்யஸ்ரீ நித்திய மங்களம்னு சகல பாக்கியமும் உண்டாகுமாம். பாகவத ஸ்லோகம் ஒரு அக்ஷரத்துக்கு அக்ஷரம் பிரத்யக்ஷரம் பவேத்தஸ்ய கபிலாதானஜம் ஃபலம்னு ஸ்காந்தத்தில் போய் அக்ஷரத்துக்கு அக்ஷரம் காராம் பசுவை தானம் பண்ணின புண்ணியம்னு சொல்லியிருக்காள். அப்படிப்பட்ட சேஷ்பதியான கோபாலனுடைய சரித்திரம் பக்தாளுக்கு சகல மங்களத்தையும் கொடுக்க முடியா பிரார்த்திக்கிறேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வவிநாதினி நந்தினுதே गिरिवरविन्द्यजिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि कुरु मङ्गलमम्बुजवासिनि मङ्गलदायिनि मञ्जुगते मतिमलहारिणि मञ्जुलभाषिणि मन्मथताद विनोदरते मुनिजनपालिनि मौक्तिकमालिनि सद्गुणवर्षिणि साधुनुते जय जय हे मधुसूदन मोहिनि मोदविधायिनि वेदनुते कुन्दसुम बृन्दसम मन्दहसितास्यम् नन्दकुल नन्दभरतुन्दलन कन्दम् पूतनिज गीतलवधूत दुरितं तम् अत पुरनाथमिममातनुहृदब्जे गोपिका जीवनस्मरणम् श्री सद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः. ஸ்ரீமத் பாகவதம் நாராயணியம் ஜடபரத சரித்திரம் தொடர் நிகழ்ச்சியின் 3ஆம் பகுதி கேட்டீர்கள். வழங்கியவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள்.